வீட்லயே தயாரிச்ச மைதாவை வச்சு தித்திப்பான தின்பண்டமான பாதுஷாவை செஞ்சோம். பள்ளி பருவத்துல அதிகமா விரும்பி சாப்பிட்ட தின்பண்டத்துல இதுவும் ஒண்ணு. பாதுஷா செய்யறதுக்காக வீட்டுல தயார் செஞ்ச மைதால 1/2 கிலோவை நாங்க எடுத்துக்கிட்டோம். பாதுஷா பண்ணுங்க, ஸ்வீட் பண்ணுங்கன்னு சொல்லி சிலர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. 1/2 தேக்கரண்டி சமையல் சோடா சேர்த்து மாவோட நல்லா கலக்கி விட்டுட்டு இப்ப 100 கிராம் நெய்யை உருக்கி மிதமான சூடு இருக்கும் போதே மாவோட சேர்த்துப்போம். உருக்கி சேர்த்துக்கிட்ட நெய்ய மாவோட நல்லா இந்த அளவுக்கு பெரட்டி விட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி மாவை நல்லா 10 நிமிஷத்துக்கு பிசைஞ்சு கட்டியான பதத்துக்கு எடுத்து வச்சிருவோம். மாவை துணியை வச்சு இறுக்கமா மூடி 5 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுருவோம். ஒரு கிலோ கற்கண்டு 1/2 லிட்டர் தண்ணியை ஊத்தி கற்கண்டு பாவா மாறுற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருவோம். மாவு 5 நிமிஷம் நல்லா ஊறினதும் சின்ன சின்ன உருண்டைகளா பிச்சு எடுத்துக்குவோம். சின்ன சின்னதா பிச்சை எடுத்த மாவு உருண்டைகளை பாதுஷா வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி விரல்களாலேயே செஞ்சு எடுத்துக்குவோம். அடுப்புல வச்ச பாவு இப்ப நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுல கொஞ்சம் பாலை ஊத்தி அழுக்க மட்டும் தனியா பிரிச்சு எடுத்துருவோம். அடுத்து 4 ஏலக்காயை தட்டி சேர்த்துட்டு பாவு இந்த அளவுக்கு பிசு பிசுன்னு வந்ததும் 1/2 எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டு பாவை இறக்கிடுவோம். இருக்க எல்லா மாவுலையும் பாதுஷா வடிவத்துக்கு மாவை உருட்டி எடுத்துக்கிட்டாச்சு. பாதுஷா பொரிக்க தேவையான எண்ணெய் நல்லா காஞ்சதும் அடுப்புல இருந்து இறக்கிட்டு உருட்டி வச்சிருந்த மாவை இந்த மாதிரி எண்ணெயில மெதுவா இறக்கி விட்டுருவோம்.
மாவு எண்ணெயில இருக்க சூட்டுக்கே வெந்து மிதக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் தான் அடுப்புல தூக்கி வைக்கணும். பாதுஷா நல்லா பொன்னிறமா ஆனதும் அதுக்கப்புறம் எடுத்து பாவல சேர்த்துருவோம். ஒரு 5 நிமிஷம் பாதுஷாவை பாவல ஊற விட்டு எடுத்தோம்னா சாப்பிட தயாராயிடும். இதே மாதிரி உருட்டி வச்ச எல்லா மாவையும் பாதுஷாவா சுட்டு எடுத்துருவோம். தித்திப்பான தின்பண்டத்தை இப்ப வீட்லயே தயார் பண்ணியாச்சு. பள்ளிக்கூடம் போகும்போது இதை 1 ரூபாய் 2 ரூபாய்க்குன்னு கடையில வாங்கி சாப்பிட்ட அனுபவம் நிறைய உண்டு.